ஹே காய்ஸ் வணக்கம். இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் என்ன நடந்தது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இன்றைக்கி எபிசோட் ரொம்ப இமோஷனலாக ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா பாண்டியனுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. நம்மளோட பழனி நல்லா இருக்கணும் அப்படின்னா அவங்க அண்ணனுக்கு கூட இருந்தால் தான் நல்லா இருக்க முடியும் அப்படின்றதுக்காக மனசை கல்லாக்கிக்கிட்டு பழனியை எந்த அளவுக்கு காயப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு காயப்படுத்தியிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கட்டுறாங்க அப்படின்னா, நேற்றே பாற்றம் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சொல்கிறாரு, பழனி நீ உங்கள் வீட்டுக்கு போயிருப்பா அப்படின்போது பழனி சொல்கிறாரு, மாமா இதுதானே மாமா என் வீடு, அக்கா இருக்காங்க பிள்ளைங்க இருக்காங்க, இதுதான் என் வீடு அப்படின்போது, இங்கே பாருடா இது உங்கள் அக்கா வீடு, ஓன் வீடுனா உங்கள் அண்ணனுங்க வீடு தான் ஓன் வீடு, நீ அங்கே போயிரு அப்படின்னு ஹர்ஷா சொல்கிறாரு. பட் பழனிக்கு புரியல, என்னாச்சு மச்சான் நீங்கள் எதுக்கு இப்போ இப்படி சொல்கிறீங்க அப்படின்போது அவருக்கு வந்து இப்போ பழனியை காயப்படுத்தினா மட்டும்தான் பழனி இங்கேருந்து போவான். அவங்க அம்மா சொன்னாங்கன்னு சொன்னால் போக மாட்டான்றதுக்காக நான் எவ்வளோ தான் சுமையை சுமப்பேன், என் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது பெரிய கஷ்டம், அது பண்ணி முடிச்சுட்டேன், இனி அடுத்தது உனக்கும் பொண்ணு தேடி உங்கள் அண்ணனுங்க கெடுப்பானுங்க, பொண்ணு தேடி இதெல்லாம் இந்த சுமையெல்லாம் என் தலையில் வரணுமா, அப்புறம் மச்சானுக்கு கல்யாணம் பண்ண முடியலன்னு ஊரே என்ன பேசும், எனக்கு இதெல்லாம் வேணுமா, நீ உங்கள் வீட்டுக்கே கிளம்பிடு அப்படின்றாரு. ஸோ எல்லாருக்குமே ஷாக்கு. நம்மளோட கோமதி கேட்குறாங்க, என்னங்க என் தம்பி இத்தனை வருஷம் இங்கே இருந்திருக்கான், அவனை ஏன் நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்போது, நீ சும்மா இருடி, எனக்கு தெரியும் இப்போ எதை பண்ணணும் எனக்கு தெரியும், நீ எனக்கு சொல்ல தேவையில்லை, நீ பேசாமல் இருடி அப்படின்றாங்க. பசங்களும் வந்துட்டு உடனே மாமா அப்பா என்னப்பா இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்போது, எனக்கு தெரியும் நான் எல்லாரும் ஞாபகத்துக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன், அவன் இங்கே இருந்தான் அப்படின்னா இதுக்கு மேலே என்னால் என் சுமையை தாங்க முடியாது, அவன் போகட்டும் அப்படின்போது, என்ன மச்சான் இப்படி பேசுகிறீங்க, அப்போ நான் போயிட்டு கடையார் பார்த்துக்குவா அப்படின்போது, வேலைக்கு ஆளாக கிடைக்காது, அதாவது நீ வந்து என் வீட்டில் ஒரு வேலைக்கார மாதிரி அப்படின்னு சொல்லணுன்றதுக்காக கூரை மேலே சோறு போட்டு 1000 காக்கா வரப்போகுது, நீ இல்லைனா என்ன எனக்கு இன்னும் 4 ஆள் நான் வச்சுக்குவேன், வேலைக்கு ஆள் கூப்பிட்டு வச்சுக்குவேன் அப்படின்ற மாதிரி நீ என்கிட்ட வேலையாள் தான், என் வீட்டில் ஒருத்தன் கிடையாதுன்றத ஒவ்வொரு இடத்துலையும் குத்தி காமிக்கிறாரு. ஸோ ரொம்ப வருத்தப்படுறாரு பழனி. அப்போது நான் இதுக்காக தான் நான் வீட்டில் இருந்தேனா, இது நம்ம வீடு நம்ம கடை, நான் இவ்வளோ நாள் பார்த்துக்கிட்டு இருந்தேனேன்னு போது என் கடையை நான் பார்த்துக்குவேன், என் பிள்ளைங்களை எல்லாத்தையும் எனக்கு பார்த்துக்க தெரியும், நாளைக்கு காலையில் விடிஞ்ச உடனே என் கண்ணில் படாமல் நீ கிளம்பிடணும் அப்படின்றாரு. எல்லாருமே ரொம்ப ஷாக்கில் இருக்காங்க. ஒன்லி பழனி கோச்சிக்கிட்டு சாப்பிடாம போயிடுறாரு. அதுக்கப்புறம் அடுத்த சீனில் வந்துட்டு பழனி வருத்தப்பட்டு இருக்கார். பசங்களாம் சுற்றி உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. மாமா நீங்கள் வருத்தப்படாதீங்க, அப்பாட்ட நாங்கள் பேசலாம் அப்படின்போது, உங்கள் அப்பாவுக்கு என்னடா ஆச்சு, உங்கள் அப்பா என்னமோ நான் இந்த வீட்டில் சும்மா தண்டத்துக்கு இருக்க மாதிரி பேசிகிட்டு இருக்காரு, வீடு கட்டும்போது நான் அவ்வளோ கூடவே நின்று இருக்கேன், சின்ன வயசுலேருந்து மச்சான் மச்சான்னு கடையிலையும் வீட்லேயும் உங்கள் அப்பாக்காக கூட நின்றுருக்கேன், ஏன்டா இப்படி பேசிகிட்டு இருக்கிறாரு அப்படின்போது கோமதி வராங்க. கோமதி சொல்கிறாங்க, டே நீ போயிருடா அதான்டா நல்லது அப்படின்போது, உனக்கும் நான் தொல்லையாக தெரியுறேனக்கா, என்னக்கா நீ இப்படி பேசுகிறேன் போது, நான் உன்னை அப்படி நினைப்பேனாடா, ஆனால் அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாரு, நம்ம பேசுறதுக்கே புடி கொடுக்க மாட்டுறாரு, அப்போ நீ போகிறதுனடா நல்லது அப்படின்னு பேசுகிறாங்க. அப்போ பசங்க சொல்கிறாங்க, என்னம்மா நீ பேசவா மாட்டேம்மா அப்பாட்ட அப்படின்னு இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது கட்ட மறுபடியும் பழனி வராரு. டே எல்லாரும் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, தூங்காமல் போங்கடா, இப்போ எல்லாரும் தூங்குங்கடா அப்படின் போது பழனி மறுபடியும் கேட்குறாரு, மச்சான் உங்களுக்கு என்ன கோபம், நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா, நீங்கள் உண்மையை சொல்லுங்கள், ஏதாவது மறைக்கிறீங்களா, இல்லை என் மேலே ஏதாவது தப்பு இருந்தாலும் சொல்லுங்கள், நான் அதை திருத்திக்கிறேன், என்னை ஏன் மச்சான் போக சொல்கிறீங்க அப்படின்போது, இங்கே பாரு என்னால் இதுக்கு மேலே என் பாரத்தை சுமக்க முடியாது, இனி உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைப்பேன், உங்கள் அண்ணனுங்க தடுப்பானுங்க, மறுபடியும் இதே பஞ்சாயத்து போயிட்டே இருக்கும், எவ்வளோதான் நான் பாரத்தை தாங்க முடியும், தயவு செஞ்சு நீ கிளம்பிரு அப்படின்னு காயப்படுத்துகிற மாதிரி மறுபடியும் பேசுகிறாரு. இங்கே பாருங்கடா எனக்கு தெரியும் இதுக்கு மேலே யாரும் நீங்கள்லாம் பேசக்கூடாது, நீ காலையில் எந்திரிச்சதுமே கிளம்பி போயிரு, எல்லோரும் போய் தூங்க அப்படின்னு வரட்டி விட்டுறாரு. ஸோ காலையில் மறுபடியும் விடியுது, அவர் கிளம்புறாரு, ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சு கிளம்பிட்டு இருக்காரு. அப்போ கோமதி அழுகுறாங்க. ஸோ கதிருக்கு கோவம் வருது, இங்கே நின்று அழுதுட்டு இருந்தால் பத்தாது, அப்பாட்ட பேச வேண்டியதானமா நீ அப்படின்னு கதிர் திட்டுறாரு. அப்போ கோமதி சொல்கிறாங்க, ஏன்டா நான் பேசாமல் இருப்பேன்னு நினச்சிட்டியா, நான் 50 தரத்துக்கு மேலே கேட்டுட்டேன், அவர் என்கிட்ட பேசவே இப்படி கொடுத்தே பேச மாட்டார், அவன் வெளியே போகணுன்ற ரொம்ப உறுதியாக இருக்கார், ஏன் தான் அப்படி இருக்காருன்னு தெரில அப்படின்னு இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம பழனி சொல்கிறார், எனக்கு அங்கே யாருமே இல்லை மாப்பிள்ளைங்களா, உங்களுக்காக இங்கே இத்தனை பேர் இருக்கீங்க, நீங்கள் அண்ணன் தம்பிங்க அடிச்சுக்குவீங்க சேர்ந்துக்குவீங்க, நான் ஏதோ தெரியாத வீட்டுக்கு போகிற மாதிரி போகிறேன் அப்படின்னு போதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா பழனி சின்ன வயசுலேருந்தே இவங்க கூட பழகிட்டாங்க, அவங்க அண்ணனுக்கு எப்படி இருப்பாங்கன்றது, அவங்க கொஞ்சம் வெளியே ஹார்ஷாக இருப்பாங்கன்னு தெரியும், அந்த இடத்துல போய் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. அப்போ ராஜியும் சொல்கிறாங்க, ஆமாம் மாமாவால் அங்கே போய் இருக்க முடியாது, நான் அந்த வீட்டிலே இருந்து பார்த்துருக்கேன், யார் யார் எப்படின்னு எனக்கு தெரியும், ரொம்ப கஷ்டம் தான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. பட் அங்கேருந்து பாண்டியன் ரொம்ப கூலாக பேப்பரை வாங்கிட்டு வந்து மீனாட்ட கொடுக்குறாரு, அப்புறம் வடையை வாங்கிட்டு வந்து இவங்க கிட்ட நம்ம அரசிக்கிட்ட கொடுக்குறாரு. கோமதி கோவருது, ஏங்க இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு, நீங்கள் என்னமோ வடையை வாங்கிட்டு வந்து கொடுக்குறீங்க, ஏங்க இப்படி பண்ணுறீங்க, அவன் கிளம்பிட்டு இருக்கான், போக வேண்டான்னு சொல்லுங்க அப்படின் போது, ஏண்டா உன்னை விடிஞ்சதுமே என் கண்ணில் படாத கிளம்புன்னு சொன்னல, இவ்வளோ நேரமாக நீ கிளம்பாம என்ன பண்ணுற, நீ போ சீக்கிரமா அப்படின்றாரு. அப்போ பழனிக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ பழனி சொல்கிறாரு, டே மாப்பிள்ளைங்களா என்னை மறந்துடாதீங்கடா, நம்மலாம் மொட்டை மாடியில் உட்காந்து பேசுகிறதெல்லாம் மறந்துடாதீங்க, இந்த மாமனையும் நினச்சிக்கோங்கடா அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் நமக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது. ப்ளஸ் அந்த மியூசிக் அவங்களோட எமோஷன்ஸ் எல்லாமே பார்க்கும்போது ஒரு மாதிரி அழுகியாக இருந்தது. ஏன்னா அவங்கள எப்போதுமே அங்கே தான் உட்காந்து ஃபன் பண்ணிட்டுலாம் இருப்பாங்க இல்லையா, மறந்துடாதீங்க அப்படின் போது நம்ம சரவணன் சொல்கிறார், மாமா நீ என்ன ஊரை விட்டே வா போகிற, நீ பக்கத்தில் இருக்க வீட்டுக்கு தானே போகிற, நான் வான்னு கூப்பிட்டா நீ வா, நம்ம மாடியிலலாம் உட்காந்து எல்லோரும் பேசுவோம் அப்படின் போது பாண்டியன் சொல்லிட்டார், இங்கே பாருடா இந்த வீட்டை விட்டு போனதுக்கப்புறம் நீ வரவே கூடாது, இந்த வீட்டு வாசப்படிக்க நீ வரக்கூடாது அப்படின்ட்டு, நீ மாடியிலையும் இனிமேல் இவங்க வந்து பேசக்கூடாது அப்படின்றாரு. அப்போ நம்மளோட அரசியெல்லாம் அழுகுறாங்க. அழுததுமே பழனிக்கு வருத்தமாக இருக்குது, அரசிமா நீ ஏமா அழுகிற, நீ நல்லா படித்து ஒரு நல்ல நிலைமைக்கு நல்ல வேலைக்கு போகணும், நான் தூக்கி வளர்த்த பிள்ளைமா
நீ சந்தோஷமாக இருக்கிறத நான் பார்க்கணும், நீ மாமாக்காகலாம் அழாத அப்படின்னு சொல்லிட்டு, மச்சான் நாளைக்கு அரசிக்கு கல்யாணம் வச்சிங்கன்னா நான் அதுக்காவது வரலாமா அப்படின்னு கேட்கும்போது, என் பிள்ளை கல்யாணத்துக்குலாம் அந்த வீட்டிலேருந்து யாருமே வரக்கூடாது, நீ எல்லாம் வரவே கூடாது அப்படின்ட்டாரு. ஸோ ரொம்ப வருத்தமாக இருக்குது நம்மளோட பழனிக்கு. இது பத்தாவது பாண்டியன் இன்னும் என்ன சொல்கிறாருன்னா, பழக்க தோஷத்தில் கடைக்கெலாம் வந்துடாத, உங்கள் அண்ணனுக்கு கூட சேர்ந்து மில்லுக்கு போ, என் கடப்பக்கெல்லாம் வந்துடாத அப்படின்ற மாதிரி ஹர்ஷா பேசுகிறாரு. ஸோ பழனி கேட்குறாரு, இப்போ என்ன மாமா, நான் எல்லாருக்கிட்டையும் வீட்டில் இருக்கவங்ககிட்ட அட்லீஸ்ட் சொல்லிட்டாது போகலாமா, இல்லை அதுவும் சொல்லக்கூடாது அப்படின்போது, நீ யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம், நீ கிளம்பு அப்படின்றாரு. ஸோ ரொம்ப வருத்தப்பட்டு பழனி கிளம்புறாரு. பின்னாடியே எல்லாரும் அவர் வழி அனுப்ப போகிறவன் அவன் மட்டும் போகட்டும், வேறு யாரும் போகாதீங்க, அவனை வழி அனுப்ப கூட யாரும் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி பாண்டியன் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாரு. எல்லாருமே அப்படியே வருத்தப்படுறாங்க. பாண்டியன் மேலே எல்லாரும் காண்டா இருக்காங்க. பழனியும் கோச்சிட்டு போயிடுறாரு. அதோட இன்னைக்கு எபிசோட் முடிச்சிட்டாங்க. ஸோ ஓவரால் இன்னைக்கு எபிசோட் ரொம்ப ஒரு வருத்தமாக இருந்துச்சுன்னா, அந்த வீட்டில் ஒரு பையனா பழனி ரொம்ப ஜாலியான கேரக்டராக பார்த்துட்டு அவர் இப்படி அழுகிறத பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது. பட் பாண்டியனுக்கும் வேறு ஆப்ஷன் இல்லை. டேரெக்டாக போயிட்டு பழனிக்கிட்ட சொன்னோம் அப்படின்னா அவன் போக மாட்டான். அவனை பிள்ளைலாம் காயப்படுத்தினா மட்டும்தான் அவன் போவான். பாண்டியனும் அப்படி சொல்லிட்டா. ஸோ வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே பாண்டியன் மேலே கோபத்தில் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ பாவம் நாளைக்கு எபிசோடில் என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குதுன்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.